Please subscribe Sadhguru Sai Creations. உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பெரும்பாலுமே இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தினால இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்கள் உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்தணு உற்பத்திக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்கள் உடல் நலம், பெரும்பாலும் உடல் நலம் பொதுவாக எல்லாருக்குமே உடல் நலம் பாதிப்பு இருக்குன்னா அந்த பாடி ஹீட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், அதாவது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கா, அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம், ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும், எரெக்ஷன் ப்ராப்ளம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பேசிக்காக மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் சூடு. சிம்பிளாக சொல்லணும்னா உடல் சூடுங்க. அப்போது அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன், கிடுகிடுன்னு உங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளமும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் என்னென்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உடல் சூடு. எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே எல்லாரும் மறந்தாச்சு. ஸோ இதனாலேயும் உடல் சூடு அதிகமாகுது. ஓகே, நான் எப்போவுமே ஏசியில் தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாலும், நம்ம ஏசியிலே இருந்தாலும் அது கண்டிப்பாக உடல் உஷ்ணமாக மாறதான் செய்யுது. அதே மாதிரி டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணுறது. ஸோ ஆண்களுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். பெண்களுமே இப்போ அந்த மாதிரி டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமே ஜீன்ஸ்லேயே இருக்கிறது, லேப்டாப் மடி மேலே வச்சுட்டு இருக்கிறது, இதிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ், இது எல்லாமே ஸோ அந்த டெஸ்டிகல்ஸில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அடிக்கடி அந்த ரேடியேஷன்னாலேயும் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுதுங்க. அடுத்து முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா டயபெட்டிஸ். ஸோ இந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது, நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது நர்வ்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயம், நரம்புகள் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடுது. பெரும்பாலுமே இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது நரம்புகள், ஸோ நம்மளுடைய நர்வ்ஸ் வீக் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ நரம்புகளை வலிமையாகணும்னா சுகர் லெவல் கட்டாயம் குறைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகி எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒபிசிட்டி ஒரு முக்கியமான காரணங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படுது. அடுத்ததாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு. ஸோ இந்தந்த காரணங்களால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நாளடைவில் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. நர்வ்ஸ் வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா எங்கெங்கேயோ மருந்துகளை நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மருந்து சாப்பிட்டா ஆண்மை குறைபாடுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, இது சாப்பிட்டா நல்லது, அது எல்லாமே ஒரிஜினல் மெடிசனாக ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் மட்டும்தான் உங்களுக்கு எந்த வகையான பக்க விளைவுகள் இல்லாமல் எல்லா நோய்களுக்குமே ஒரு தீர்வை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல நம்மளுடைய உடல் சூட்டை குறைப்பதற்கு, ஆண்களோட உடல் உஷ்ணம் குறைவதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமாக ஆயில் பாத் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பாத் எடுக்கிறது கூடயே பார்த்திங்கன்னா இந்த சந்தனாதி தைலம் எடுத்துக்கலாம், அருகன் தைலம் எடுக்கலாம். இந்த தைலம்லாம் பயன்படுத்தி நல்லா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இளம் வெந்நீர், இளம் சூட்டில் இருக்கக்கூடிய அந்த நீரில் குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் சூடு குறைய ஆரம்பிக்கும். இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இன்னும் ஒரு விஷயமும் நடக்கும். ஸோ நைட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, நாக்டூர்னல் எஜாகுலேஷன், தூக்கத்திலே விந்து வெளியேறுது. இது டெய்லி நடக்கிறது, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நடக்கிறது. அதிகமான உஷ்ணத்தினால இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி வாட்ரி செமன்ற ப்ராப்ளமும் இருக்கும், நீர்த்த விந்து அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும்.
ரொம்ப நீர்த்துவம் இருக்கிற மாதிரி, அதில் உயிரணுக்கள் எண்ணிக்கையே இல்லாத மாதிரி இருக்கும் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏசோஸ்பெர்மியாவோ இல்லை மார்ஃபாலஜியில் ப்ராப்ளம் இருக்குது, மொட்டிலிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போது இதற்குமே அந்த உடல் சூடு அதிகமாக இருக்கிறது, பித்தம் அதிகரிக்க ஆண்களுக்கு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. ஸோ ரெகுலராக கட்டாயம் இது எல்லாமே அந்த உடல் சூடு அப்படின்னு சொல்கிற அந்த பித்தத்தை நம்ம குறைக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம சந்தனாதி தைலம் சொன்னோம் இல்லைங்களா, அருகன் தைலம். ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கீரை வகைகளில் பருப்பு கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இது ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்கிறது அதிகமான இரும்புச்சத்து, கால்சியம் நிறைஞ்சிருக்குதுங்க. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெக்னீஷியம், ஜிங்க் இருக்கக்கூடிய அந்த விதைகள், பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆளி விதை, சியா சீட்ஸ், இந்த சீட்ஸ் எல்லாமே ஒன்றா நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஹீட் குறைஞ்சிரு. அதே மாதிரி ப்ரோட்டீன், மெக்னீஷியம் இது எல்லாமே இதில் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் டெய்லி தினம்தோறும் இந்த காய்கறியை நீங்கள் எப்படியாவது சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 மஞ்சள் பூசணி. ஸோ ஆண்கள் உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விந்தணு உற்பத்திக்கு இந்த மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது அடிக்கடி இல்லை தினம்தோறும் நீங்கள் கிடைச்சாலும் சேர்த்துக்கணும். எப்படி கீரையில் சிகப்பு பொன்னாங்கண்ணி சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் பூசணி ஸோ உடல் ஆரோக்கியத்திற்கு, உடல் உஷ்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மஞ்சள் பூசணி தவறாமல் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் ப்ரோட்டீனுக்காக நான் வேறு என்னங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து, நல்ல கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளுலாம் சூடாச்சே அப்படின்னு கேட்பீங்க. எள்ளு சூடு கிடையாது. எள்ளு அடிக்கடி முளைக்கட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். நல்லெண்ணெயில் செய்த சமையல் நல்லெண்ணெயில் செய்து நம்ம எடுத்துக்கும் பொழுதும் உடல் சூடு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நட்ஸ் வகைகளும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இதில் பேசிக்காக சித்த மருந்துகள் என்ன இருக்குங்க? எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரணும். உடல் சூடு சரி பண்ணணும், சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான உணவுகளும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சதாவரியை எடுத்துக்கலாம். சதாவரியை நெய் மாதிரி ஆண்கள் எடுத்துகிட்டு வரலாம். சதாவரி நெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நெய் மருந்துகள் எடுக்கும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறையுது, உடல் சூடும் நமக்கு குறையுது. இப்போ ரெகுலராக இப்படி எடுத்துக்க உடல் சூடு, பித்தம் இது எல்லாமே நமக்கு தனியாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி அஸ்வகந்தா நெய்யாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வந்தவங்களும் நம்மக்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் வராங்க. ஸோ இது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டேன், இருந்தால் எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு கீரை வகைகளோ இல்லை மருந்துகளோ நம்ம எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்குமே எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை. நிறைய விஷயங்களை நம்ம தேடி வாங்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த முருங்கைக்கீரை எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஸோ முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முருங்கைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இரவு நேரத்தில் முருங்கைப்பூ இல்லைன்னா முருங்கைப்பூவோட பவுடர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் போட்டு டெய்லி நைட்டு நம்ம குடிச்சிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த நீர்த்த விந்து, வாட்டரி செமன் அப்படின்ற ப்ராப்ளமும் நமக்கு குணமாகுது. ஸோ உடல் சூடு தணிக்க என்ன பண்ணலாம், சுகர் இருக்கா அது தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற விஷயங்கள், சித்த மருந்துகள் எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.